கரூரில் விஜய் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் கமல்ஹாசன். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். கார்த்திகேயன், இப்போ கமல்ஹாசன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இப்போ யாரெல்லாம் சந்திக்க இருக்கிறார், விவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பிரச்சார தலைவர், அதாவது விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட சம்பவ இடம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அந்த கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். 110 பேருக்கு மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று விடுதலை. தற்போது அந்த பகுதியில் கமலஹாசன், அதாவது மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்துள்ளார். மேலும் தாவேகா சார்பை கேட்கப்பட்ட இடம், அதாவது கரூர் லைட் ஹவுஸ் கார்னர், உழவர் சந்தை என அவர்கள் கேட்டார், அரசிடம் அனுமதி கேட்ட அந்த 2 இடமும் தற்போது பார்த்து விட்டு சென்றிருக்கிறார். மேலும் சம்பவம் நடைபெற்று அந்த உயிரிழந்த அந்த சம்பவ இடத்திற்கு தற்போது அங்கு சென்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் கமலஹாசன் ஆய்வு செய்து அதன் அருகே உள்ள, அதாவது உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். தற்போது கோவையிலிருந்து வந்த கமலஹாசன் அவருடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருடன் அந்த லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் ஆய்வு செய்து இந்த இடம் கொடுத்தால், அதாவது அவர்கள் கேட்ட இந்த இடம் கொடுத்திருந்தால் இன்னும் எந்த மாதிரியான பாதுகாப்பு கிடைத்திருக்கும் என்று அந்த இடத்தையும் பார்த்துள்ளார். மேலும் உழவர் சந்தை என்ற இந்த இடத்தை பார்வையிட்டு இந்த இடம் அவங்க கேட்கப்பட்ட இடம் இது இன்னும் சிறியதாக இருக்கிறார் என்று அவரே ஆலோசனை கூறுகிறார். மறுபடியும் அந்த இடம் கொடுக்கப்பட்ட இடம் சம்பவம் நடைபெறும் இடத்தில் அங்கு தற்போது ஆய்வு மேற்கொண்டு அதன் அருகே உள்ள உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூற உள்ளார். நன்றி கார்த்திகேயன், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக. வேலுச்சாமிபுரத்தில் கரூரில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட பகுதியை தற்போது கமல்ஹாசன் எம்பி ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம். காவல்துறையினரோடு அங்கு சென்று அந்த பரப்புரை பகுதி நடைபெற்ற இடத்தை அவர் பார்வையிடுகிறார். முன்னதாக ஏற்கனவே தாவேகா தரப்பிலிருந்து அனுமதி கோரப்பட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதியையும் கமல்ஹாசன் பார்வையிட்டிருந்தார்.